இப்போ வந்து மலிவான உணவுகள், அதுவும் குறிப்பாக அரிசியினால் செய்யப்படுகிற உணவு, அரிசியினால் செய்யப்படுகிற உணவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப அடிமைப்படுத்தும். அது நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற மாதிரி தோணும். அதை சாப்பிட்டா தான் அரிசினால் செய்யப்பட ஒரு சோறு, இட்லி, பூரி, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதை நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். இதெல்லாம் ரொம்ப அரிசிக்கு வந்து நம்ம அடிமைப்படுத்துகிற குணம் ரொம்ப அதிகம். அரிசி அது ரொம்ப நிறைய ஆற்றலை கொடுப்பது போல் நமக்கு அது நிறைய ஆற்றலை கொடுக்கலாம். அதே நேரத்தில் அது பக்க விளைவுகளையும் கொடுக்கும். நம்மை அடிமைப்படுத்தி நிறைய ஆற்றலை கொடுப்பது, நிறைய ஆற்றல் கிடைக்குது. ஒரு சோறு சாப்பிட்டாக்கா, ஒரு தோசை சாப்பிட்டாக்கா நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதே நேரத்தில் அது நம்ம அடிமைப்படுத்தும். பசிக்காமலே சாப்பிட தோணும். நமக்கு பசியே இருக்காது, ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ஆசை காட்டும். அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான உணவு அரிசி. நமக்கு பசி இருக்குது, அது மாதிரி வயிறு நிறைஞ்சிரும். அதன் பிறகும் நம்மளை சாப்பிடுவதற்கு தூண்டும் அந்த அரிசி உணவு. அரிசி உணவு மக்கள் வந்து நிறைய பேர் அது வந்து அந்த மாதிரி அடிமைத்தனமான உணவுகள் நம்முடைய பகுத்தறிவை வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறையை தடுக்கும், மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும், நோய்களையும் ஏற்படுத்தும். மக்கள் வந்து அதுதான் சாப்பிட்டுட்ருக்காங்க, டெய்லி எல்லா வீட்லேயும் அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அதனால தான் அவங்க வெற்றி அடைகிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நோய்களாகவும் இருக்காங்கள்ல, வெற்றி அடைகிறாங்க, நோயாளிகளாகவும் இருக்கிறாங்கல்ல. வீட்டுக்கு வீடு ஏன் நோய்கள் அதிகரிக்குதுன்னா இந்த உணவுகள் தான் காரணம். இந்த நம்மை அடிமைப்படுத்துகிற இது போன்ற அரிசி, கோதுமை, மைதா இது போன்ற மலிவான உணவுகள் தான் காரணம். அதனால் வந்து நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளை நாம் சாப்பிடணும். நமக்கு நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்டு நாம் சாதிக்கணும். அப்படிப்பட்ட சாதனை தான் நமக்கு தேவை. ஒரு 60 வயசில் அல்லது 50 வயசில் நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கிறோம், அடுத்த 10 வருஷத்தில் செத்து போயிடணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுல்ல. நம்ம கடைசி வரைக்கும் உயிர் வாழணும், உங்கள் ஆயுட்காலம் முழுமைக்கும் உயிர் வாழணும், நீங்கள் சாதிக்கவும் செய்யணும். அப்படின்னா அதற்கு வழிவகுக்கிற உணவுகளை தான் சாப்பிடணும். அரிசி, கோதுமை, மைதா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அரிசி, கோதுமை, இந்த மாதிரி மைதா, இந்த மாதிரி இதிலேருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நிறைய வலிமை கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஒரு ஏதாவது சாதிக்கலாம். ஆனால் சீக்கிரம் நோய் வந்துடுது. இதெல்லாம் இந்த அரிசி, இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் வந்து பெருசாக சாதிச்சுட்டு ஒரு 60 வயசுலேயே செத்து போகிறதுக்கு அப்படி ஒரு சாதனை நமக்கு தேவையில்ல தானே. அதனால் நாம் வந்து சாதிக்கவும் செய்யணும், எல்லோரும் சாதிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும். இப்போ இன்னொன்று என்ன நடக்குதுனாக்கா, நிறைய பேர் சாதிக்கிறாங்க, நிறைய பேரால் சாதிக்க முடியல. அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நிறைய பேரால் சாதிக்க முடியல. அதுக்கு காரணமும் இந்த மலிவான உணவுகள் தான். ஏன்னா இந்த மலிவான உணவுகள் ஒரு திருப்தியை கொடுத்துருது. அதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில், அதை அதை சாப்பிட்டாலே இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெருசாக சாதித்த உணர்வு கிடச்சிருது. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இன்பம் வேறு என்ன இருக்குது? நாம் வந்து சாதிக்கணும்னு நமக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அந்த லட்சியத்தை விட இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டு கிடைக்கிற இன்பங்கிறது பெரிதாக இருக்கிறது. ரொம்ப பெரிய இதாக இருக்குது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடும்போது இதை விடவா நம்முடைய லட்சியம் பெரிய இன்பத்தை தந்துவிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை வந்து இந்த உணவுகள் கொடுக்குது. அதனால் இவங்க லட்சியத்தை கைவிட்டுறாங்க. இந்த இப்போ அல்வா, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இன்பத்தையும் திருப்தியும், இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு திருப்தி அடைந்து விடுகிறது. அதற்கு மேலே வேறு ஏதாவது சாதிக்கணுமா, இதுவே பெரிய இன்பத்தை, திருப்தியை கொடுத்து விடுகிறது. ஒரு ஒரு தூக்கம் இல்லாமல் தவிக்கிற ஒருத்தருக்கு தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூக்கம் வந்த மாதிரி ஆயிடுது. ஒரு திருப்தியை கொடுத்து விடுகிறது, சாதித்த திருப்தியை கொடுத்து விடுகிறது. அதனால் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்து எப்போவும் உயிர்ப்போடு இருக்கணும், மழுங்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அந்த உணர்வு மழுங்கடிக்கப்பட்டு விடும். நம்ம சாதிக்கணுங்கிற அந்த கோபம் தணிந்து விடும். அந்த ஆர்வம் எல்லாமே தணிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி மயங்கி போய் தூங்கிடும். அந்தளவுக்கு சோர்வை ஏற்படுத்தும். அதனால் இந்த உணவுகள் வந்து நிறைய பேர், அதாவது கொஞ்சம் பேர், நிறைய பேரால் ஏன் சாதிக்க முடியல அப்படின்னா
நிறைய பேருக்கு நோய்கள் வந்ததுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம். நிறைய பேரால் சாதிக்க முடியாமல் போனதுக்கும் நிறைய பேர் எல்லாருக்குமே லட்சியம் இருக்குது. அப்படி இருந்தும் நிறைய பேரால் சாதிக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த உணவுகள் தான். இந்த உணவுகளை சாப்பிட்டாலே நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு மனித பிறவியாக பிறந்ததற்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம். நாம் சாதித்த உணர்வு கிடைக்குது. ஒரு பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதை சாப்பிட்டுட்டாலே ஆகா மனித உயிர்களாக பிறந்ததற்கான அந்த பலனை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதையும் மீறி உங்களுக்கு சாதிக்கணுங்கிற அந்த வேகம் வெறியெல்லாம் உங்களுக்கு வராது. அந்த கோபம் வராது, மழுங்கடிக்கப்பட்டு விடும். உங்களை மழுங்கடிக்கிற உணவுகள் தான் இது. அதனால் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாம நாம் சாதிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு சமைத்த உணவுகள் தேவைப்படுகிறது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தேவைப்படுகிறது. அது சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கான லட்சியங்கள்னு ஒன்று இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள லட்சியம் என்பது வேறு, இங்கே உள்ள லட்சியம் என்பது வேறு. அங்கே மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் லட்சியம். மகிழ்ச்சியாக வாழ்வது, எளிமையாக வாழ்வது. ஆனால் இங்கே உங்களுடைய லட்சியம் வேறையாக இருக்கும். இங்கே ரொம்ப லட்சியம் கடினமான லட்சியமாக இருக்கும். இது ஒரு செயற்கையான லட்சியம், ஒரு மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு லட்சியம். இப்போ நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும், நான் சந்திரனில் காலடி வைக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும். இப்போ சந்திரனில் காலடி வைக்கிறது அப்படி ஒருத்தர் லட்சியம் வச்சுக்கிறேன். நான் விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு, விண்வெளியில் வேற்று கிரகத்தில் போய் கால் வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் லட்சியம் வச்சுருக்காரு அப்படின்னா அது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு நோக்குவோமே. ஆனால் அது என்ன லட்சியமாக? அது ஒரு மூட நம்பிக்கை. அது ஒரு மூட நம்பிக்கை. விண்வெளிக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி அது ஒரு மூட நம்பிக்கை தான், ஒரு செயற்கையான நம்பிக்கை. அதுக்கு ஒரு நிரந்தரமான தன்மையோ இடையில நம்பிக்கை. அது எப்போவுமே அந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு இருக்காது. சும்மா இடையில நம்பிக்கை, மூட நம்பிக்கையால் குழப்பத்தால் நம்பிக்கை. அது மாதிரி நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது, அல்லது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா எல்லாருமே வாழுகிற மண்ணை ஆட்சி செய்யணும். அதாவது ஒரு நாட்டை ஆட்சி செய்வது, நாடுங்கிற அமைப்பே பொய்யானது. அது இந்த தொலைத்தொடர்பு கருவிகளாலும் போக்குவரத்து வாகனங்களாலும் தான் இந்த நாடுங்கிற அமைப்பே உருவாச்சுது. இப்போ தமிழ்நாடுன்னு ஏன் உருவாச்சுது? இவ்வளோ பெரிய பரப்பளவை எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க, இந்தியாவை எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க ஒரு நாடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் மூலமாக இங்கிருந்து ஒருவர் காஷ்மீருக்கு செல்ல முடியும், காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தர் பாம்பேக்கு போக முடியும், பாம்பேலேருந்து கன்னியாகுமரிக்கு வர முடியும், கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வர முடியும். இந்த போக்குவரத்து வசதி இதுதான் இந்தியாவை ஒருங்கிணைக்குது. இந்தியா, அமெரிக்கா, இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் இந்த போக்குவரத்து வாகனங்கள் தான் ஒருங்கிணைக்குது. அப்புறம் இந்த அங்கே நடக்கிறத இங்கே பார்க்குறோம்ல, புத்தகங்களில் படித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். புகைப்படங்கள், காஷ்மீரில் என்ன நடக்குதுங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறோம், கன்னியாகுமரியில் என்ன நடக்குதுங்கிறத பாம்பேயில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, மும்பையில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி டெல்லியில் என்ன நடக்குதுங்கிறத ஆந்திராவில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க. போய் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு நாடு என்கிற ஒரு அமைப்பு உருவாவதற்கே காரணம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இதெல்லாம் ஏன் உருவாச்சுன்னா இதுதான் காரணம். போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு, இந்த டிவி, தொலைக்காட்சி இதெல்லாம் தான் காரணம். இப்போ போக்குவரத்து வாகனங்களே இல்லை, உங்கள்கிட்ட மாட்டு வண்டி கூட இல்லை, டிவி, மின்சாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புத்தகங்களே இங்கே இல்லை அப்படின்னா ஒரு நாடுங்கிற அமைப்பே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஊரில் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அடுத்த நாட்டில் என்ன நடக்குது, அல்லது பாம்பேயில் என்ன நடக்குதுன்னு கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. கன்னியாகுமரியில் என்ன நடக்குதுன்னு டெல்லியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. டெல்லின்னு ஒரு ஊர் இருக்கிறதே உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. டெல்லி, ஆந்திரான்னு ஒரு நாடு, ஆந்திரான்னு ஒரு மாநிலம் இருக்கிறதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் அவங்கவுங்க ஊர், சுற்றிப்பட்டு உள்ள 4 ஊர் இதைத்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்கும். நாம் இன்னொரு இடம், அங்கெல்லாம் ஒரு உலகம் இருக்குதுங்கிறத நம்ம ஒரு ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்திங்களா, உண்மை தான். அன்றைக்கி சொல்லுவாங்க, வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏதோ போயிட்டு வந்தவங்க, இந்த மாதிரி அங்கெல்லாம் ஊர் இருக்குது, நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன், அங்கே தான் வேலை செஞ்சேன், 2 வருஷம் வேலை செஞ்சேன், இப்போ திரும்பவும் போவேன். அப்படியா? இப்போ நிறைய பொய் சொன்னாலும் ஆமாம் அப்படி தான் நம்புவாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ, புகைப்படம், அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மை தான், இவர் அங்கே தான் போயிட்டு வந்திருக்காரு,
அப்போ நிறைய பேர் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் தான் நமக்கு நாடுங்கிற ஒரு அமைப்பை நாம் ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம். நான் இப்போ இந்த போக்குவரத்து வாகனங்கள் இல்லை, டிவி இல்லை, தொலைக்காட்சி எதுவுமே இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, மின்சாரம் இல்லை, எதுவுமே இல்லைங்கும் போது அடுத்த நாட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டுக்குள்ளேயே வேறு வேறு மாநிலங்களில் என்ன நடக்குது, அல்லது பக்கத்து மாவட்டத்தில் என்ன நடக்குது, அல்லது நம்ம ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கிற ஊர்களில் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது அப்போது இந்த நாடுங்கிற அமைப்பை நீங்கள் எப்படி ஏற்படுத்த முடியும்? இந்த பணம் இது மாதிரி நடைமுறையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாடுங்கிற அமைப்பே இருக்காது. பணம் வியாபாரம் விற்பனை இது போன்ற நடைமுறைகள் இதெல்லாம் நாடுங்கிற அமைப்பே இல்லாமல் செய்துவிடும். அதாவது நீங்கள் இராணுவ வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். பணம் இருக்கிறனால தான் அவங்க இராணுவ வீரர்கள், அவங்க நாடுங்கிற அமைப்பை பாதுகாக்கிறாங்க. கப்பற்படை, அப்புறம் தரைப்படை, விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை வச்சு நம்ம இந்த நாடுங்கிற அமைப்பை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நாடுங்கிற அமைப்பு ஒரு செயற்கையானது, தற்காலிகமானது, அது ஒரு மூட நம்பிக்கை தான். எதெல்லாம் தற்காலிகமானதோ அதெல்லாம் மூட நம்பிக்கை. எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ, எதெல்லாம் இடையில வந்ததோ அதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னா எதுனாக்கா, எதெல்லாம் இடையில வந்தது செயற்கையான நம்பிக்கைன்னு சொல்லலாம். மூட நம்பிக்கை செயற்கையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதெல்லாம் இடையில வந்ததோ, எதெல்லாம் நிலையில்லாததோ, நிரந்தரம் இல்லாததோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறது இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதுமாதிரி நாடுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, நாடுன்னு மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்பது அது தற்காலிகமானது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போது இந்தியாங்கிற நாடே இடையில தான் உருவாச்சுது. ஒவ்வொரு நாடு, அமெரிக்காங்கிற நாடுங்கிறதும் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சுது. அதற்கு முன்னாடி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது. நிறைய நாடுங்கிற அமைப்பே இடையில தான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சுது. அதற்கு முன்பு சிறு சிறு நாடுகளாக இருந்தது. சிறு சிறு நாடுகளாக இருந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த குதிரையால் போயிட்டு வந்தாங்க. போக்குவரத்து வாகனங்களில் அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக குதிரையை பயன்படுத்தினாங்க. அப்புறம் இந்த குதிரை வண்டி சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. எப்போ மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தினாங்களோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போனாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய பரப்பளவை ஒரு நாடாக ஒருங்கிணைத்தார்கள். ஒரு குதிரையில் போவதாக இருந்தால் நீங்கள் உடனே இன்றைக்கி ஒரு ட்ரெயினில் ஏறினா 2 நாளில், ட்ரெயின்லேயோ அல்லது விமானத்துலேயோ ஏறினா உடனே டெல்லிக்கு போயிடலாம். ஒரு நாட்டின் அனைத்து பரப்பளவுக்கும் நம்மளால் போக முடியும். அதனால் அதுதான் மிகப்பெரிய நாடுகள் உருவாக காரணம். ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய நாடுகள் இல்லை. ஒரு சைனாவாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அது மிகப்பெரிய நாடுகளாக இல்லை, சிறு சிறு நாடுகளாக இருந்தது. அப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அல்லது 2ஆம் உலகப் போர் அந்த சமீப காலகட்டங்களில் மிகப்பெரிய நாடுகளாக அவை ஒருங்கிணைக்கப்பட்டது காரணம் போக்குவரத்து வாகனங்களில் ஏற்பட்ட முன்னேற்றம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் குதிரை வண்டிகளில் தான் போயிட்டு ஒரு நாட்டை ஆள்கிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க குதிரை வண்டிகளில் போகும்போது அதனால் அவங்களால கொஞ்சம் பரப்பளவு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கான வசதி ஒரு நாடுன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இன்றைக்கி இப்போ கன்னியாகுமரியில் கடற்கரை பகுதியில் சிலோன்லேருந்து வெளிநாட்டு ஒரு இலங்கையிலேருந்து நமக்கு அந்த நாட்டு படையினர் நம்மளை ஊடுருவி தாக்குறாங்க அப்படின்னா உடனே இந்தியாவில் அப்படி ஒரு டெல்லியிலேருந்து கூட இராணுவ வீரர்கள் அமைச்சு டக்குன்னு உடனே போய் அதை எதிர்த்தாக்குதல் பண்ண முடியும். 1 மணி நேரத்தில் நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் இந்த கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, பாதுகாக்கிற தன்மை. நீங்கள் மிகப்பெரிய பரப்பளவை நீங்கள் நாடுன்னு சொல்லலாம், அதை பாதுகாக்கணும்ல. அப்போ பாதுகாக்க முடிகிறனால தான் அது மிகப்பெரிய நாடுகள் உருவாக காரணம். நீங்கள் ஒரு நாடு, இது என்னுடைய நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதை உங்களால் பாதுகாக்க முடியுது. ஒரு வேலி போட்டு பாதுகாக்க முடியுது, ஒரு எல்லை அமைத்து பாதுகாக்க முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த போக்குவரத்து வாகனங்கள் தான். விமானம், கப்பல் படை, விமானம், ட்ரெயின், இந்த மாதிரி காரு, இந்த மாதிரியான போக்குவரத்து வாகனங்கள் வசதிகள் விரைவாக நீங்கள் ஒரு பகுதிக்கு போக முடியும். அதுதான் இந்த ஒரு நாடுன்னு உருவாகிறதுக்கு காரணம். ஒரு நாடை நாடு என்கிற அமைப்பு உருவாகிறதுக்கு காரணம். டக்குன்னு இங்கேருந்து குறிப்பிட்ட இலக்கை தாக்கி ஏவுகணைகளை அனுப்பிச்சு எதிரிகளை வீழ்த்துகிற அந்த வசதி, பாதுகாப்பு வசதி, உங்களை பாதுகாத்து கொள்கிற வசதி. இந்தியா என்கிற ஒரு நாடை நீங்கள் பெரிய நாடாக சொல்லிக்கலாம். இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எனது நாடுன்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பாதுகாக்க முடியாது உங்களால். சொல்லலாம், ஆனால் பாதுகாக்க முடியாது. இந்தியாங்கிறத ஒரு நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாதுகாக்க முடியாது. ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் அதனால் இந்தியாங்கிறது தனித்தனியாக நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற வசதிப்படி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள அரசர்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் வசதியாக இருந்தது. குதிரை வண்டி தான் வச்சுருந்தாங்க. குதிரை வண்டி கொஞ்சம், அப்புறம் வந்து ஒரு தரைப்படை, எல்லோரும் குதிரையில் போவாங்க அல்லது ஓடி போவாங்க, நடந்து போய் சண்டை போடுவாங்க. ஒருத்தர் வந்து குதிரை வண்டியில் போனால் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுடைய ஒரு ஆட்சி கூட்ட பகுதியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரையும் நம்ப முடியாது. சிற்றரசர்கள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இப்போ வந்து நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய பரப்பளவை நீங்கள் வந்து நாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லாருமே அதை ஏற்றுக்கணும்ல. யாராவது ஒருத்தர் தான் அரசராக இருப்பார், அதை எல்லோரும் ஏற்றுப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் நானும் அரசராகணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவார், தனியாக ராஜாங்கம் உருவாக்கிப்பார். அதற்குன்னு ஒரு ஆட்களை சுற்றி வளர்ச்சி. அதனால் அந்த பாதுகாக்கிற தன்மை, இன்றைக்கி பாதுகாக்கிற வசதி ஒரு நாடு, இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாக்கி அதை இன்னும் பாதுகாக்க முடிகிறது. யார் வந்து அதனால தான் இந்தியாங்கிற கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடிகிறது. அமெரிக்கான்னு ஒரு நாடை உருவாக்கி அவங்க அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்கிற வசதி இருக்குது. அந்த வசதி இல்லாமல் நீங்கள் அதை வந்து பெரிய இந்தியாங்கிற ஒரு நாடையோ அல்லது அமெரிக்காங்கிற ஒரு நாடையோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. போக்குவரத்து வாகனங்களே இல்லை, இப்போது மின்சாரம் இல்லை, ஏவுகணைகள் எதுவுமே செயல்படாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேட்டலைட்டு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வச்சுருப்பீங்க? எல்லாருமே தனித்தனியாக நாங்கள் தான் ராஜாங்கன்னு சொல்லிட்டு உருவாகிடுவாங்க. சிற்றரசர்கள் உருவாகிடுவாங்க. சின்ன சின்ன பகுதிகளுக்கு நான் தான் தலைவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உருவாகிடுவாங்க. அதாவது இங்கே மோட்டார் வாகனங்களே இல்லை, மின்சாரங்களே இல்லை, டிவி, தொலைக்காட்சி பெட்டி, மொபைல் ஃபோன், அது டெல்லியில் என்ன நடக்குது இங்கே பார்க்க முடியாது, புத்தகங்களே இல்லை, நியூஸ் பேப்பரே இல்லை. அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன குழுக்களாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன பகுதிகளை தான் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். அந்தந்த பகுதியில் வாழ்கிறவர்கள் அந்தந்த பகுதியை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பகுதியும் ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஒரு 10 ஊருக்கு ஒருத்தர் தலைவராக முடியாது. உடனே அந்த 10 ஊருக்காரங்களில் எங்கள் ஊருக்கு நீ எப்படி தலைவராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை. அதனால அந்தந்த ஊருக்காரங்களுக்கு தான் அந்தந்த ஊருக்காரங்க தலைவர்களாக முடியும். அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வந்து நாடுகள்லாம் ஏற்படாது அப்படின்னா, நாடுகள் ஏன்னா அங்கே மின்சாரம் கிடையாது. 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இங்கே வந்து மின்சார உற்பத்தி இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது, அதனால் தொலைபேசி இருக்காது. தொலைபேசி, மொபைல் ஃபோன் அல்லது தொலைக்காட்சி பெட்டி, புத்தகங்கள், பேப்பர், நாளிதழ்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் இன்னொரு தூரத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியாது. இன்னொரு இடத்துல என்ன இருக்குது, அமெரிக்கா அங்கே இன்னும் ஒன்று இருக்குதா, அது டெல்லின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு டெல்லின்னு ஒரு பகுதி இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. ஆந்திராங்கிற ஒரு பகுதி கூட இனிமேல் பிறக்கிற தலைமுறையினருக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அங்கே, ஆனால் அது தெரியாது. இப்போ அங்கே பெரிய புயல் வந்திருக்கலாம், பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அது எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து அல்லது ஒரு டெல்லியில் வந்து மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம், உலகமே வரலாறு காணாத ஒரு பூகம்பம் ஏற்பட்டு, அது எதுவுமே தெரியாமல் ஆந்திராவில் உள்ளவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மக்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது, உலகத்தில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அங்கே என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, அப்போ அங்கே போகணுங்கிற ஆசைலாம் வரும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு போகணுங்கிற ஆசை வரும். அமெரிக்காவில் என்ன நடக்குது, அமெரிக்காங்கிற ஊர் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போகணுங்கிற ஆசை வரும். இப்போ அதெல்லாம் வராது. அது அங்கே என்ன நடக்குங்கிறதே உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. மொபைல் ஃபோன் இல்லை, புத்தகங்கள் இல்லை, தொலைபேசி இல்லை, நாளிதழ்கள் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை, மின்சாரமே இல்லை, போக்குவரத்து வாகனங்களே இல்லை. அப்படிங்கும்போது உங்களால் அங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. அங்கேயும் நீங்கள் உங்களால் போகவும் முடியாது.
அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, அங்கே உங்களால் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, விமானம் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே போகிறீங்க. அதனால் வந்து இதெல்லாம் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த நாடுங்கிற அமைப்பே வந்து இருக்காது. ஊராக அந்தந்த ஊருக்காரங்க அந்தந்த ஊரை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 10 ஊரை கட்டிக்கிட்டு ஒருத்தர் ஆள முடியாது, ஒருத்தர் வந்து ஆட்சி செய்ய முடியாது. நான் தான் இந்த ஊருக்கு தலைமை, நீங்கள் எல்லோரும் எனக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே பணமே இல்லை. எப்படி வரி கொடுப்பாங்க? பணத்தை யார் உற்பத்தி? மின்சாரம் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, எந்த வசதிகளுமே இல்லாத, இயந்திர தொழில்நுட்ப வசதிகள் எதுவுமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து உங்களுக்கு பணம்ங்கிறத எப்படி நீங்கள் அச்சிடுவீங்க? நாணயம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் வரி வசூலிக்கும் போது தான் இந்த மாதிரி நிறைய நாடுகள் பெரிய ஒரு நாடுங்கிற அமைப்பு உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த நாணயம் தான் காரணம், பணம் தான் காரணம். பணங்கிற ஒன்று அது வரியாக வசூலித்து அதுதான் வந்து நாடுங்கிற அமைப்பு உருவாவதற்கு காரணம். அப்புறம் இன்னொன்று காரணம் என்னென்னாக்கா, நாடுங்கிற அமைப்பு சரி பணம் இல்லாதப்ப நாடுங்கிற அமைப்பு உருவாவதற்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, உணவுகளை வரியாக வாங்குறது. கடந்த காலங்களில் உணவுகளை வந்து வரியாக வாங்கியிருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா, மக்கள்கிட்ட பணம் இருந்திருக்காது அந்த காலத்துலலாம். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பணத்தெல்லாம் சம்பாதிக்கிற மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. எல்லோரும் விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க, பணத்தை சம்பாதிக்கிற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்கள்கிட்ட இருக்கிற தானியங்களை எங்ககிட்ட கொடுங்க. உங்கள் வயலில் நீங்கள் வந்து 5 மூட்டை நெல் விளைய வச்சிங்கன்னா 1 மூட்டை நெல்லை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, நெல் அல்லது சோளம் இந்த மாதிரி தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களை மக்கள்கிட்ட வரியாக வாங்கி அரண்மனையில் வச்சு, அங்கே நிறைய போர் வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு போரிடுவது, பயிற்சி பெறுவது, இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு உணவாக கொடுத்து ஒரு பெரிய கூட்டம் அவங்க யாராவது வந்தால் சண்டை போடுறதுக்கு தயாராகவே இருக்கணும். அதனால் மக்களும் கொடுத்துருவாங்க. ஏன்னா வெளிநாட்டு வேறு பக்கத்து நாட்டிலேருந்து சண்டைக்கு வருவாங்க, அதுக்கு இந்த போர் வீரர்களை தயார் பண்ணணும், எப்போவும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உற்பத்தியில் ஒரு பகுதியை வரியாக இந்த நாட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது நெல், கோதுமை இந்த மாதிரி வரியாக கொடுப்பதற்கு தகுதியான உணவுகளை நாம் உற்பத்தி செய்கிற வரைக்கும் தான் நாடுங்கிற அமைப்பு இருக்கும். நாம் வந்து நான் இல்லை என்னாலெல்லாம் இனிமேல் வந்து 2040க்கு பிறகு இந்த ஏதோ அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு என்னாலெல்லாம் வந்து நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்க முடியாதுங்க. நான் எனக்கு ஈஸியாக உற்பத்தி பண்ணணும், பழங்கள், காய்கறிகள் பறிச்சோமா சாப்பிட்டோமா, அதான். நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணி அதை வந்து வேக வைக்கணும், அவிய வைக்கணும், காய வைக்கணும், அப்புறம் இடிக்கணும், உரலில் போட்டு அப்புறம் புடைக்கணும், அப்புறம் கல் இல்லாமல் தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பொங்கி சமைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்குன்னு ஒரு காய்கறிகளை தேடி போகணும், வெட்டணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்ணுமா? நான் பறிச்சேன்னா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். எனக்கு நேரம் ரொம்ப முக்கியம். ஒரு பழத்தை பறிக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு கேரட்டை எடுக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு வெண்டைக்காய் பறிக்கிறோம், சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய்ட்டுக்கிட்டு நான் வந்து நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உணவுகளுக்கு மாறிடுவாங்க. எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளுக்கு மாறிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வரியாக கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து வரியாக வந்து கொடுக்க முடியாது. வரியாக கொடுப்பதற்கான தானியங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணலை. ஏன்னா நீங்கள் காய்கறிகள், பழங்கள் உடனடியாக பறித்து சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவுகளை தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, ஆர்வமாக உற்பத்தி பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நெல், கோதுமை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்கும், அரசர்களுக்கு அது வரியாக கொடுக்க மாட்டீங்க. அப்போ நாடுங்கிற அமைப்பு உருவாகாது. அவங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வெண்டைக்காய் கொடுங்க வரியாக, அல்லது வந்து கத்திரிக்காய் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போனால் அதை அவங்க உடனே சாப்பிடணும்ல, அது அழுகி தான் போகும். அது வந்து அவங்களுக்கு அது வந்து தேவைப்படாது. அதனால் அழுகி போகிற ஒரு பொருளை வரியாக அவங்க வாங்க மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அதுக்காக வந்து கோதுமை, நெல் இதெல்லாம் வந்து அவங்க சமைப்பாங்களா, அதை வந்து உற்பத்தி பண்ணுவாங்களா? அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணால் சேமித்து வைக்க முடியும். இந்த மாதிரி உணவுகள் வந்து சேமித்து வைக்க முடியும். இது அரிசி இருக்குல்ல, அதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய உணவுகள். அதனால் வந்து அவங்க அதை வந்து உற்பத்தி பண்ணுவாங்களா அப்படின்னா, இன்னொன்று அரிசிங்கிறது வந்து உங்களை அடிமைப்படுத்துகிற உணவு அது வந்து நோய்களை வர வைக்கிற உணவு. அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னா பச்சையாக தான் சாப்பிட்ணும். பச்சையாக அரிசியை வந்து நீங்கள் அதை வந்து குத்தி அதில் உள்ள உமியெல்லாம் தூர போட்டு அந்த அரிசியை தனியாக எடுக்கிறோம். நெல்லை குத்தி உமியெல்லாம் தனியாக போட்டு அரிசியை தனியாக எடுத்து
அதை நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சும்மா ஊற போட்டு அப்படி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். அந்த அரிசியை அப்போ தான் நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்க. அதோட அளவுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை தடுக்கணும் அப்படின்னா, அது நீங்கள் பச்சையாக அரிசியை சாப்பிட்டா தான், அரிசியாகவே அதை சாப்பிடணும். அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஊற போட்டு, தண்ணியில் ஊற போட்டு அப்படியே அதை சவுக்கு சவுக்குன்னு போட்டு சாப்பிட்டு, அப்போ தான் அளவு. நீங்கள் அதனால் நிறைய சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சமே உங்களுக்கு போதும், அவ்வளோதான். ஒரு அரிசினோட பயன். அதை நீங்கள் சமைச்சிங்கன்னா, சமைச்சி சோறாக்கி அப்புறம் குழம்பு வைக்கணும். உப்பு கிடைக்காதுல்ல, இயற்கையோடு இணைந்து மனித வகைகள் உங்களுக்கு உப்பு கிடைக்காது. உப்பு இல்லாமல் சோறை யாரும் சாப்பிடுவாங்களா? குழம்பு வைக்க முடியாது, மளிகை பொருட்கள்லாம் கிடைக்காது அங்கெல்லாம். அதனால் நாடுங்கிற ஒரு அமைப்பு ஏன் உருவாச்சுது அப்படின்னா, இந்த போக்குவரத்து வாகனங்கள், தொலைதூரம், அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம இங்கே தெரிஞ்சிக்க முடியும். நம்ம நினச்சா இங்கேருந்து டெல்லிக்கு போக முடியும். அந்த போக்குவரத்து வாகனங்கள் விரைவாக போக முடியும். அதனால தான் மிகப்பெரிய நாடுகள் கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சுது. அதற்கு முன்னாடி ஏன் தனித்தனி நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் ஏன் இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு சின்ன சின்ன நாடுகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியும். ஒரு நாட்டை ஆளுகிறவர் ஒரு சுற்றி இருக்கிற சின்ன பகுதிகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஏன்னா அன்றைக்கி குதிரையில் போனாங்க, குதிரையில் போகிறது. அதனால் அவங்களால அந்த வேகத்துக்கு ஒரு சின்ன சின்ன நாடுகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய அன்னைக்கு சின்ன சின்ன நாடுகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். குதிரையில் போயிட்டு அவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடி மூலமாக தான், ஏதாவது ஓலையில் இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி தகவல் தெரிவிப்பாங்க. தெரிவித்து அப்படியா, இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம டிவிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே என்ன நடக்குது, ஒரு நாட்டின் இன்னொரு பகுதியில் என்ன நடக்குதுன்னு நம்ம டிவிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்றைக்கி யாராவது தகவல் சொல்லி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது, ஒரு பெரிய பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது கஷ்டம். அதனால் அவங்க சின்ன சின்ன பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் சம்பளம் கொடுக்குற அந்த பணத்தை ஊதியமாக கொடுக்குற நடைமுறை இருக்குது. அதனால் அது எல்லாருமே இராணுவ வீரர்கள் எல்லாருமே சம்பளம் வாங்குறவங்க அது அரசாங்கம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்குது. அதனால் அவங்க எல்லோரும் அந்த சம்பளத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு நாட்டை ஏமாற்ற முடியாது. அன்றைக்கி நம்பிக்கையானவர்கள் கம்மி. இன்றைக்கி பழைய காலங்களில் எப்படி கொஞ்சம் சின்ன சின்ன நாடுகளாக வாழ்ந்த காலங்களில் நம்பிக்கையானவர்கள் கம்மி. ஏன்னா அன்றைக்கி சம்பளமாக என்ன கொடுத்துருப்பாங்க? உணவுகளை தான் கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கி சம்பளமாக நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க. பணத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த எளிதான தன்மை இதெல்லாம் இந்த நாடுங்கிற அமைப்பு மிகப்பெரிய பரப்பளவே நாடுன்னு சொல்லி அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எளிதாக இருக்கிறது. அதனால் போக்குவரத்து வாகனங்கள், அங்கே என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இன்னொரு இடத்துல என்ன நடக்குங்கிறத நம்மளால் எளிதாக தெரிந்து கொள்வது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு விரைவாக போவது, இதெல்லாம் நாடுங்கிற அமைப்பு உருவாவதற்கு காரணம். இதுக்கு நான் தலைவராகணும், இது இடையில தான், இந்த நாடுங்கிற அமைப்பு இடையில தான். இதுக்கு நான் தலைவராகணும், முதலமைச்சராகணும் அப்படிங்கிறது அது ஒரு இடையில ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை, தற்கால நம்பிக்கைன்னு வேணால் சொல்லலாம். இது ஒரு நிரந்தரமான நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. நிரந்தரமான ஒரு நம்பிக்கை தான் அறிவுபூர்வமான நம்பிக்கை. நிரந்தரமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது, நிரந்தரமான விஷயத்துக்கு ஆசைப்படுவது, அதுதான் அறிவுபூர்வமான நம்பிக்கை. இது இடையில போய்டும், இன்னும் 20 வருஷத்தில் காணாமல் போயிடும். முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் இன்னும் 20 வருஷம் கழித்து யாருக்குமே இருக்காது. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இந்த மாதிரியான ஆசை யாருக்குமே இருக்காது. இதெல்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இன்னும் 20 வருஷம் கழித்து யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, தற்கால நம்பிக்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மூட நம்பிக்கைன்னு சொல்கிறத விட செயற்கையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துக்கு பொருந்துகிற நம்பிக்கை, அவ்வளோதான். இது ஒரு காலம் கடந்த ஒரு நம்பிக்கை கிடையாது. காலம் கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனால் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம், செயற்கையான நம்பிக்கை, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு செயற்கையான நம்பிக்கை, தற்காலிக நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த நம்பிக்கைகளுக்கு அத்தகைய நம்பிக்கைகளுக்கு, அந்த செயற்கையான தற்காலிக நம்பிக்கைகளுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அதற்கேற்ற ஒரு உணர்வு, ஆசையை ஏற்படுத்துகிற ஒரு உணவு தேவைப்படுகிறது. அதுதான் இந்த சமைத்த உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அது தேவைப்படுகிறது. வெறும் பழங்கள், காய்கறிகள், உப்பு சேர்க்காமல் நீங்கள் சமைச்சு சாப்பிடாமல் வெறும் பச்சையாகவே காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த செயற்கையான ஆசைகள் உங்களுக்கு வரவே வராது. நான் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையே வராது.
அப்போ அந்த ஆசை வரணுன்னா அதுக்கேற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டா தான், உப்பு கலந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த ஆசை வரும். அதனால் வந்து அதிலே வந்து நீங்கள் உங்களுக்கு ஆசைகள்லாம் ஓகே. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் ஆசை வரலாம். விண்வெளிக்கு போகணும், அல்லது முதலமைச்சர் ஆகணும், நடிகர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லா ஆசைகளும் வரலாம். தப்பே கிடையாது, கண்டிப்பாக வரணும். ஆனால் அதே நேரத்தில் சாதித்தா மட்டும் போதாது. நீங்கள் உங்களுக்கு ஆசைகள் வரலாம், அதில் சாதிக்கணும். சாதிப்பதற்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும். அதே மாதிரி சாதித்த உடனே செத்து போகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ரொம்ப நீங்கள் வாழ்நாள் முழுதும் உயிரோடு இருக்கணும், நீங்கள் சாதிக்கவும் செய்யணும். அதுக்கு நமக்கு ஏற்ற உணவுகள் நமக்கு தேவை. சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை சாப்பிடணும். உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிக காலத்துக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்து நீங்கள் சாதிக்கவும் முடியும். சாதிப்பது என்பது கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க, உங்களை மழுங்கடிக்காது. இந்த சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள், உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகள், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க, நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. இப்போ நிறைய மக்கள் ஏமாந்து போகிறாங்க. நிறைய பேருக்கு லட்சியம் இருக்குது, ஆனால் அதை அடைய முடியலை. ஏன்னா இந்த சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டாலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். போதும், இந்த வாழ்க்கையில் இதை விட மேலே வேறு என்ன இருக்கிறது, நம்முடைய லட்சியம் இதை விட, நம்ம லட்சியத்தை விட இது மிகப்பெரிய இன்பத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திருப்திப்படுத்தி விடுகிறது. எல்லாராலையும் சாதிக்க முடியாத காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். அதனால் எல்லோருமே சாதிக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதற்கேற்ற உணவுகளை சாப்பிடணும். இந்த சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள், குறிப்பாக இந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அரிசிங்கிறது வந்து ஒரு போதை உணவு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து மூளையை மழுங்கடிக்கிற உணவு, நோய்களை தருகிற உணவு. அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதோட சுவையில் நீங்கள் மயங்கி போவீங்க, அதிலே திருப்தி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத. பச்சையாக சாப்பிட்டா கூட அது ஆபத்தானது தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உணவுகள். இன்றைக்கி உலகம் முழுக்க நோய்கள் ஏற்படுறது காரணம் இந்த மாதிரி அரிசி, கோதுமை, மைதா இது போன்ற உணவுகள் தான் காரணம். நோய்களுக்கு காரணம். விரைவிலே மக்கள் இறந்து போவதற்கு, நோய்களால் துன்புற்று பல கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். நம்மை அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள் தான் காரணம்.